இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சோள தோசை, சோள இட்லி, தேங்காய் சட்னி. இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்ன எடுத்து வச்சுக்கன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இன்னைக்கு சோள தோசை, வெள்ளை சோளம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சோள தோசை போடலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எது மெஷர்மெண்ட் நான் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 3/4 கப் 1/4 சொல்லுவோம் இல்லையா, இந்த ரேஷியோ தெரியுதான்னு பாருங்க. 1/4 இந்த ரேஷியோக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஜாஸ்தியாக போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நிறைய வெரைட்டி பண்ணும்போது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பண்ணணும்னு நினைப்பேன். அதனால ஸோ அது வந்து நான் வந்து வெள்ளை சோளம் வந்து இதே கப்புக்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கரெக்டாக ஸ்பூன் கணக்கு வந்துச்சுன்னா ஒரு இது வந்து கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் பிடிக்கும் இந்த கப்பில். ஸோ அதனால நான் வந்து கப் கணக்கில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் வீட்டில் எந்த கிண்ணம் எடுக்கிறீங்களோ அந்த கிண்ணத்து மெஷர் கிளாஸ் எடுத்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு இட்லி அரிசி, 1 கப்புக்கு பச்சை அரிசி, 1 கப் இதே கப்புக்கு அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே என்ன செய்ய போகிறோம்னா தனித்தனியாக நான் இதை ஊற வச்சு இதை நல்லா ஆட்டி எடுக்கணும். ஏன்னா சோளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் வந்து என்ன ஆகும், அரையதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சு நான் வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்க. ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் ஊற வைப்போம், அப்புறம் அரைக்க பதத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இதை ஊற வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது ஊற வைக்கிறதுக்கு மினிமம் ஒரு 6 to 8 hours வந்து இது ஊறணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம பண்ணுற தோசை இந்த மாதிரி இட்லி எதுனாலும். ஸோ அதனால வாங்க நம்ம இப்போ வந்து இதை ஊற வச்சுட்டு கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பச்சை அரிசியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட சேர்ந்து இட்லி அரிசியும் நான் வந்து ஊற போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே நான் தனியாக தான் ஊற வைக்க போகிறேன். அப்படிங்கிறனால அதையும் நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இதையும் அதே போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு 8 hours கழிச்சு நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து நனைய வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். எதுக்காக நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியுற மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ மாவு எப்படி அரைப்போம் அப்படிங்கும் போது கொஞ்சம் அந்த பதம் வந்து வேணும் இல்லையா, அதனால தான் நான் வச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஊற விட்டுறேன். உளுந்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த பந்து மாதிரி வரும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் பதம். ஸோ இந்த பதம் தான் நமக்கு வேணும். அதனால ஸோ இப்போ இதை வலிச்சு எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருந்த வெள்ளை சோளம் இருக்கும் இல்லையா, ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கிடும். ஏன்னா உளுந்து சீக்கிரத்துக்குலாம் அரைப்பட்டுரும். இது மட்டும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்க விட்டுடலாம். இதை அரைச்சி இதோட சேர்த்து நான் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சோளம் போட்டு அரைச்சிட்டு இதோட சேர்த்து நான் அரிசியும் சேர்த்துக்கிறேன். கம்மியாக பேட்ச் போட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாள் வராது. மாவு வந்து ரொம்ப வச்சோன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாவோட டேஸ்ட்டு. நவதானியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க. நிறைய போட்டு பண்ணீங்கன்னா ஒரு நேரத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்கட்டும், இல்லை 2 நேரத்துக்கு இருக்கட்டும். ரொம்ப பண்ணோம் அப்படின்னா சீக்கிரத்துக்குள்ள அந்த மாவோட ஒரு மாதிரி புளிச்சு அதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கம்மியான பேட்ச் போட்டு அரைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாவு இந்த சோளத்தோட சேர்த்து இந்த அரிசியும் சேர்த்து நல்லாவே உங்களுக்கு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவும் வந்து நல்லா அரைபட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் லைட்டாக ஒரு பரபர இருக்க மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பட் ரொம்ப அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஓரளவுக்கு லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். போதும் நமக்கு இது. ஸோ ரொம்பவும் பரபரப்பாக இருந்துச்சுன்னா சோள தோசை வந்து நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் நான் எந்த தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இதை எடுத்து என்ன செஞ்சுறேன், நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் நான். அப்போ தான் நம்ம நாளைக்கு இட்லி தோசை ஏதாவது ஒன்று பண்ணானா கூட நம்ம அதோட மாவு வந்து கொஞ்சம் நான் வந்து வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். நான் வந்து இதில் அடிஷ்னல் எந்த தண்ணியும் ஆட் பண்ணலை. நம்ம மாவு அரைக்கும் போது விட்ட தண்ணி தான். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ நாளைக்கு காலையில் இப்போ 8 hours ஊற வைக்க போகிறோம். ஸோ நம்ம நாளைக்கு காலையில் பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் கம்மியாக போட்டிருக்கேன். போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸோ இப்போ 8 hours கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று அரைச்சி வச்சிருந்த மாவு இருந்துச்சு இல்லையா, ஸோ நான் அதை காட்ட மறந்துட்டேன். நல்லா பொங்கி போயிருந்தது இல்லை பாருங்கள். மாவோட பதம் இப்போ தான் இருக்கும். ஸோ இட்லியும் தோசையும் சூப்பராக வரும். ஸோ வாங்க நம்ம கடகம் இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இனிமேல் தான் நான் வந்து இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ வாங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணியை வைக்கணும். சார் இட்லி வைக்கணும், தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இட்லி வச்சிங்கன்னா இட்லி நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும், நல்லாவும் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி அது நல்லா ஊதாது, உப்பி வராது. ஓகேவா? நான் எதுக்காக உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணாமல் சொல்கிறேன்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான். இப்போ பாருங்கள் வச்சாச்சு. இப்போ இதை வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வேக வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே இப்படி தான் பார்ப்பேன். ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள், டூத் பிக்கில் தெரியுதா உங்களுக்கு, ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ இட்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து லேசாக தண்ணியை விட்டுக்கிற மேலே எனக்கு இப்படி துணியில் போட்டு அவிச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஸோ இட்லியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் ஸோ இப்போ இட்லியை எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம சோள தோசை இருக்குல்லையா, சோள தோசையை நான் ஊற்றி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நான் அதில் நார்மலான லைட்டாக ஒரு நெய் விட்டுக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தி. பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பெரியவங்களாம் யாரும் இதில் ஒரு 2 சொட்டு கொஞ்சோடி நெய் விட்டு சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஸோ நான் லைட்டாக விட்டுக்கிறேன். நீங்கள் ஆயில் இருந்துச்சுன்னா ஆயில் விட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்ல முருகலாக ஓரளவுக்கு எடுத்தாச்சு. சுவாங்க சோப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி வச்சுருக்கேன், தோசையும் வச்சுருக்கேன். தோசையும் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக சூடாக இருக்குது. பட் நல்ல சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல குலைவாக சாஃப்டாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்கும். இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு உங்களுக்கு நல்ல சாஃப்டாக தான் வரும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் மாவரைக்க பதமும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து இது தேங்காய் சட்னி கொஞ்சம் நீ மல்லி சேர்த்து கொஞ்சம் அரைச்சிருக்கேன். பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆட்டை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இட்லி கூடையை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அப்போ அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க இல்லையா, அதனால் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை இதே மாதிரி ஒரு சோள தோசையும் சோள இட்லியும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்து சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.